இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு இவன் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு யாரையுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு MRG ஃபேமிலி. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா, இவங்களை யார் வச்சிருக்கா, இவங்க யார், எங்கேருந்து வந்தாங்க அப்படிலாம் பேச போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட்டு நான் யார், நான் எதனால இந்த சேனலுக்கு வந்தேன் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதான் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹூ இஸ் மிஸ்டர் கௌரவ். ஸோ மறக்காமல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளுடைய ஹோம் டூர் நீங்கள் யாருமே பார்க்கலன்னா இந்த இடத்துலையும் நான் அந்த வீடியோ போடுறேன். அண்ட் மேலே பின் டு டாப்லையும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜூலை 10, 2002. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. என்னன்னா, நான் பிறந்து தொலைச்சிட்டேன். அன்னைக்கு பிறந்தேனா, அன்னையிலேருந்து அப்படியே ஸ்கூல் போகிறோம், அப்படியே போய் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சுன்னு வைங்களேன். அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரேக் என்ன வந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள் வந்து நம்மளை விட்டு போனார். அது வேற யாரும் இல்லை, என்னுடைய அப்பா. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ. இடத்துல நான் ஃபோட்டோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கைண்ட் ஆஃப் நிறைய வேலை பார்த்தாங்க, வீட்டு வேலை பார்த்தாங்க. அண்டு சூப்பர்வைசராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சாங்க. அண்ட் நான் வந்து எங்கள் அம்மாவோட சப்போர்ட் ப்ளஸ் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எல்லார் இதுலேயும் தான் படித்து 12th வரைக்கும் போனேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்க லைஃப் எந்த அளவுக்கு புரட்டி போடுச்சு, எவ்வளோ பேரோட லைஃப்பில் இப்போ வரைக்குமே டில் அது வந்து 2019 to 2020 இப்போ வரைக்குமே அதோட இம்பேக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய பேரோட ஃபேமிலி அடி வாங்கினதுக்கு காரணம் அந்த கொரோனா தான். அப்படி அடி வாங்கி விழுந்த ஃபேமிலியில் நாங்களும் ஒருத்தங்க. ஸோ 12th வரைக்கும் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா சில் பண்ணிட்டு அப்படி இப்படின்ட்டு ஃபன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஒரு ஜாலியான ஒரு டைப்போவாக இருந்தோன்னு வைங்களேன். லாக்டவுன் போட்டாங்க. 12th எக்ஸாம் எழுதிட்டு வந்த மறுநாள் ஈவினிங் லாக்டவுன் போட்டாங்க. அந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சுது. அதாவது எங்களோட ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிஸ்னஸ் முடிஞ்சுது, வேலை இல்லாமல் போச்சு, கடன் அதிகமாச்சு. அது எல்லார் வீட்லையும் இருக்கிறது தான், எங்கள் வீட்லையும் இருந்துச்சு. அது வரைக்கும் நான் வேலைக்கும் போனது கிடையாது, எங்கேயும் போனது கிடையாது. என்னோட வீட்டு சுச்சுவேஷன் அப்படி இருந்தது கிடையாது. பட் முதல் தடவையாக நான் வேலைக்கு போனேன். அந்த லீவ் டைமில் கொரோனா இதுலேயுமே மாஸ்க் போட்டுட்டு நான் முதல்ல எங்கள் ஊரில் இருந்து ஓட்டப்பிடாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்லுவாங்க. அது இங்கேருந்து நாங்கள் 2 பஸ் மாறி போனோம். தெரியவே போகாத நான் அப்போ வேலைக்கு போனேன். அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய அந்த கொரோனா லீவ். எத்தனையோ பேர் வந்து எப்படி சொல்ல, கொரோனா டைமில் வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆகுறது அப்படி இப்படின்னு நிறைய பேர் ட்ரெண்ட் ஆனாங்க. நமக்கு அப்போ அந்தளவுக்குலாம் அறிவுலாம் இல்லை. நம்ம வேலை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கைண்ட்லேயே போயிட்டு இருந்துச்சு. 12th ரிசல்ட் வந்துச்சு, நல்லபடியாக பாஸ் ஆனேன். அண்டு நான் காலேஜில் போய் சேர்ந்தேன். நான் படித்த காலேஜோட பேர் வந்து காமராஜ் காலேஜ். இது வந்து தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ அங்கே நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா BCA, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் படித்தேன். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக நான் காலேஜே போகல. ஏன்னா அப்போவுமே வந்து கொரோனா இருந்துச்சு. அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆன்லைன் கிளாஸஸில் எல்லாரும் படிங்க, எக்ஸாமுமே நீங்கள் வீட்டிலேருந்து எழுதி பேப்பரை வந்து யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே அப்படி தான் போனோம். செகண்ட் இயர் வந்து காலேஜுக்கு நாங்கள் போனோம். செகண்ட் இயர் காலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, எல்லாருக்கும் காலேஜ் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, எங்களுக்கு வந்து அது காலேஜ் லைஃப் மாதிரி தெரியல. மறுபடியும் ஏதோ ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே போய் உட்காந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 1 இயருமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் ஸ்டில் நல்லா கொண்டு போய்கிட்டு இருந்தோம். அந்த 1 இயர்லேயுமே காலேஜ் ஸ்டார்ட் ஆகி பாதி வரைக்குமே நான் போகலை. ஏன்னா அப்பயும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். எங்களோட சுச்சுவேஷன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஸ்டில் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ரொம்பவே கம்மியான டேஸ் தான் நான் காலேஜே போயிருந்தேன். ஸோ அதனால பாலானா யாருன்னு அந்த காலேஜில் தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் தான் ஒரு சிம்போசியம் ஒன்று நடந்துச்சு, லைக் ஒரு காம்படிஷன். அந்த காம்படிஷனில் வந்து நான் செகண்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணேன். அப்போ தான் என் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, என் கிளாஸில் உள்ளவங்களுக்கும் சரி, இவன் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அப்பத்துலேருந்து ஒரு அகாடமிக்ஸில் ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்துகிட்டு இருந்தேன், நல்லபடியாக படித்தேன். அண்ட் தேர்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே கேம்பஸில் பிளேஸ் ஆகி போன ஒரே ஸ்டூடெண்ட்னா அது நான் மட்டும்தான். அதை நான் அந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிடுவேன்ப்பா. அது என்னன்னா நான் தற்பெருமை அடிக்கிறேன்னு அடிச்சுட்டு போகிறேன், சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. பட் எனக்கு அது ஒரு பெரிய விஷயம்தான். அண்ட் என்னுடைய ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுமே நான் தான். யாருமே கிராஜுவேஷன் பண்ணலை, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுமே நான் தான். இப்படிலாம் இருந்து எல்லாம் வேலை கிடச்சி எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வேலையில் போய் நம்ம உட்காந்து 6வது மாதம் ஒரு இடியை தூக்கி போட்டாங்க. வேலை இல்லை, போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு சென்னையிலேருந்து.
இதை நம்பி நம்ம சென்னையில் போய் ஸ்டே பண்ண போகிறோங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் இங்கே வந்து நம்ம கமிட்மெண்ட்ஸ் வச்சுட்டு போயிருப்போம். அது எதுவுமே இல்லைங்கிறப்போ ஒருத்தவங்களுக்கு எப்படி ஒரு அடி விழும் பாருங்க. பெரிய அடி தான். ஆல்ரெடி ஒரு அடியிலேருந்து எந்திரிச்சு விழுந்து அப்படியே மறுபடியும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது மறுபடியும் அது ஒரு பெரிய டவுன்ஃபால். பட் ஸ்டில் விடலை. நான் மறுபடியும் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஐடியில் செகண்டாக எனக்கு ஒரு கம்பெனி கிடச்சிது. ஆனால் அந்த இடத்துல அவங்க போட்ட ஒரு பெரிய ஆப்பு தான், வேறு எதுவும் கிடையாது. 3 months அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்னு சொன்னாங்க. அந்த 3 மாதமும் நான் வந்து பேமெண்ட்டே இல்லாமல் வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஸ்டில் எல்லாமே பார்த்துக்கிட்டு நான் வந்து வேலைக்கு போனேன். இந்த டைமில் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து கண் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்துச்சு. அதாவது ஹெரிடிட்டரி டிசீஸ் சொல்லுவாங்க. அம்மாவோட அம்மாவுக்கு இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு. ஸோ அந்த ஹெரிடிட்டரி டிசீஸ் வந்து அப்படியே கேரி ஆன அப்படியே ஆயாம எப்படி சொல்ல, இங்கே நான் செகண்டாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாகவே எங்கள் அம்மாவுக்கு வந்து ஐ ப்ராப்ளம் அதிகமாகி போயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ நான் நிற்கிறனால எங்கள் அம்மாவுக்கு பாதி தான் தெரியும். இங்கே நிற்கிறானா, இங்கே ஒருத்தர் நிற்கிறான், அவ்வளோதான் தெரியும். அவங்க வெளியே வந்து நடமாட்டமும் கிடையாது. வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க, அது வந்து அவங்க கைண்ட் ஆஃப் எப்படி சொல்ல டவுன் ஆஃப் இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்கள இன்க்ளூட் பண்ணுறேன். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து விஷன் கிடையாது. ஸோ அப்படியே அவங்கள இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது சரி 3 மாதம் தானே மறுபடியும் மேலே இருந்துச்சு வந்துடலான்ட்டு அந்த 3 மாதம் பல்ல கடிச்சிட்டு போயாச்சு. 3 மாதம் கழிச்சு நமக்கு பெர்மனன்ட்னு ஒரு இதுவும் வந்துச்சு. பட் அதுக்கு கிடைச்ச பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அது வந்து சத்தியமாக ஒரு பேச்சுலரால் கூட ஈடு பண்ணி கொண்டு போக முடியாது. அப்படி ஒரு பேக்கேஜில் தான் நான் பிளேஸ் ஆனேன். பட் ஓகே, இது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏன்னா என்னால் இங்கேருந்து வெளியும் போக முடியாது இல்லை, கைண்ட் ஆஃப் இவங்களை பார்க்கணும், இவங்களை இங்கேருந்து நாங்கள் வந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு போக முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நான் மறுபடியும் இதையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அதுவும் என்னன்னு எனக்கு சத்தியம் இப்போ வரைக்குமே புரியல. ஒரு அழகாக எனக்கு ஒரு பேர் கொடுத்து ஒரு 3 months அங்கே இருந்தும் அனுப்பிச்சிட்டாங்க. அது ஒரு ரொம்ப அழகான ஒரு பேர் கொடுத்து என்ன அனுப்பிச்சாங்க. அது இப்போ வரைக்கும் மறக்க மாட்டேன், அது சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அப்படியே இடிஞ்சு உட்காரும் போது படித்தது எதுக்குடா வேஸ்ட்டா அப்படின்னு அந்த இடத்துல தான் தோணுச்சு. ஏன்னா படித்ததை விட்டுட்டு வெல்டிங் வேலைக்கு போனேன், பிளான்ட்டுக்குள்ளே வேலைக்கு போனேன், கொத்தனார் வேலை வரைக்கும் போயிட்டேன். அதாவது இந்த வீடு கட்டுவாங்கள்ல அது வரைக்கும் போயிட்டேன். டு த கோர் எல்லாமே பார்த்து ஒரு கட்டத்தில் வெறுத்து ஃபினான்ஸ் செக்டாருக்கு போய் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போய் இப்போ அப்படி இப்படின்னு ஏதோ கொண்டு போய்கிட்டு இருக்கேன். பட் பார்க்குற எல்லாரும் சொல்லுவாங்க, டே நீ என்ன இப்படி இருக்கணும். என் காலேஜில் உள்ளவங்க பாதி பேர் இப்போ என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ வீடியோ பார்க்கும்போது தெரியாங்க. அப்போவே அவங்களுக்கு என்ன ஒரு தாட் வந்துருச்சுன்னா, இவன் அங்கே வேலைக்கு போயிட்டாங்களோ ஒரு ஹைக் போயிட்டான் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இங்கே நம்ம படுறது நமக்கு தானே தெரியும். திருப்பியும் உள்ளே போகலாம், ஆனால் அதுக்கான சூழ்நிலை என்னை சுற்றி இல்லை. அதுதான் இங்கே நிஜமான ஒரு உண்மை. பட் ஸ்டில் நான் வந்து ஃபைட் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் என்னுடைய கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியலான ஒரு டைட்னஸ் வந்து முடிஞ்சிடணும். அதுக்காக நான் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு நான் ஹெல்ப்பும் கேட்டு பார்த்துட்டேன். பட் எனக்கு அது யாருக்கும் என் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை, இவன் எப்படி கொடுப்பாங்கிறதுனால சரி ஓகே பரவாயில்ல, என்ன மிஞ்சி போனால் நிறைய தப்பாக பேசுவாங்க, கெட்ட பேர் இருக்கும், வாங்கிட்டு போகிறேன், பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய லைஃப்பை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கேன். ஸோ அவ்வளோதான். பெருசாக என்னை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் இதில் சாதிச்சேனா அதில் சாதிச்சேனான்னு கேட்டேன்னா அவ்வளோலாம் கிடையாது. இதுதான் என்னுடைய ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. இது மொக்கையாக இருந்துச்சுன்னா மொக்கையாக இருக்குன்னே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, நோ ப்ராப்ளம். பட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு இவன் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு யாரையுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எவ்ரிதிங் வில் சேஞ்ச் ஒன் டைம். அது வந்து நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் தானே. ஸோ நம்மளால் அதை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ யாரையுமே இவன் இப்படி தான் இருக்கான், இப்படியே தான் இருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் யாரையுமே ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் என்னை பற்றின ஒரு சின்ன விஷயம். இதுக்கப்புறம் என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே பெல் பட்டன் வந்து தட்டி விட்டுக்கோங்க. எனக்கு கொள்ளறது ரைட்டாக சாரி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். குட் பை.